வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுடன் செல்வம் அலைக்கடநாதனும் தான் சந்திப்பொன்றை இன்று நடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது தாங்கள் மூன்று தரப்பினரும் சேர்ந்து சந்திப்பதற்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 25ஆம் தேதி குறித்த மூன்று கட்சிகளும் பொதுவான ஒரு சந்திப்பை நடத்த உள்ளதாக கஜேந்திரகுமார் மேலும் கூறியுள்ளார். ஒரு வருடத்திற்கான வாகன இறக்குமதிகளின் மொத்த பெறுமதி $1.5 பில்லியன் உயர்வடைந்தாலும் அது நாட்டின் டாலர் கையிருப்பையோ கடன் மீள செலுத்துவதையோ பாதிக்காது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியானது நடைமுறை கணக்கு மீதியில் மிக சொற்பளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று பாரிய பற்றாக்குறை தோற்றுவிக்காது என வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயணிகளின் நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற பேருந்தின் வழித்தட அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாணந்துறை பிரதேசத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் பேருந்து ஒன்றுக்கு போக்குவரத்து போலீசாரினால் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. பேருந்து ஓட்டுநர் மேற்கொண்டதாக கூறப்படும் விதிமுறை மீறல் தொடர்பில் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அவருக்கான அபராத சீட்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டுநர் போலீசாரின் நடவடிக்கை நியாயமற்றது என கூறி பயணிகளை பேருந்திலிருந்து இறக்குமாறு கூறிவிட்டார். அதனால் அந்த பேருந்தின் வழித்தட அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம், கொழும்பு சர்வதேச விமான நிலையம், ரத்மலான மற்றும் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையங்களுக்கான புறப்படுதல் வரிச்சலுகைகளை நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ள விமான பயண நேர அட்டவணைக்கான விமான சேவைகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள புறப்படுதல் வரியில் 50% கட்டணத்தை ரத்து செய்யும் சலுகையை 2026 30 வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் பரிப்புணக்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்க நேரிடும் என தனியார் பஸ் உரிமைகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. போக்குவரத்து அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என சங்கம் தெரிவித்துள்ளது. வீதி போக்குவரத்து விதிகளை மீறும் பொது போக்குவரத்து வாகனங்களை கண்காணிப்பதற்கு சீருடை இல்லாத போலீசாரை கடமையில் ஈடுபடுத்தும் தீர்மானத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அதிருப்தி வெளியிட்டது. அத்துடன் தனியார் பேருந்து சேவையின் மீது போலீசார் தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் வருமானம் 32.2 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசாங்க நிதிக்குழுவின் தலைவருமான அர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கையை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனுபவிக்கும் பொருளாதார நெருக்கடியை இல்லாதொழிக்க கட்சி பேதமின்றி செயற்பட தயார் என அர்ஷடி சில்வா இதன் போது கூறியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரை 747 சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் உயர் நீதிமன்றத்தில் 14 வழக்குகளின் கீழ் 100 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் கொள்கைகளுக்கு அமைய புதிய ஜனாதிபதி அனுரகுமாரவும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுத்த கொள்கைக்கு அமையவே தற்போதைய அரசாங்கமும் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மியன்மாரில் இருந்து வந்த அதிக படகில் ஆட்கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 12 மியன்மார் அகதிகளும் இன்று விடுதலையாகி கோப்பாப்புல இடைத்தங்கல் முகாமிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக இலங்கை கடலுக்குள் நுழைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு மியன்மார் அகதிகள் 12 பேர் சட்டவிரோதமாக படகு பயணத்திற்கு செயற்பட்டதாக கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த 12 பேரும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டுக்குள் இலங்கைக்கு வருகை தருவார் என்று கொழும்பில் உள்ள உயர்ஸ்தானிகத்தை கோடிட்டு இந்திய ஊடகம் ஒன்று இன்று தெரிவித்துள்ளது. எனினும் அதற்கான திகதிகள் இன்னும் 2 தரப்பினராலும் முடிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் பிரதமரின் பயணத்திற்கான ஒரு சாதகமான காலத்தை தாம் பரிசீலித்து வருவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா செய்தியாளரிடம் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நிதிக்குழுவுக்கு புதிய உறுப்பினர்
உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். புதிய வருடத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கையாக சபாநாயகரின் அறிவிப்பு இடம்பெற்றது. இதன்போது நாடாளுமன்றத்திற்கு நிதிக்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபைக்கு அறிவிப்பு செய்தார். அதற்கிணங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ராசமாணிக்கம், சதுரங்க அபேசிங்க, கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, அர்கன் இல்யாஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு யாழ்ப்பாணத்திற்கு மேலதிகமாக 2 தொடருந்து சேவையினை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகள் பொதுமக்களினால் என்னிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனது வேண்டுகோளிற்கு அமைவாக 15ஆம் திகதியிலிருந்து ஒரு தொடருந்து சேவையும் 31ஆம் திகதியிலிருந்து பிரிதொரு தொடருந்து சேவையும் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.